வெல்கம் டு நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸுமே தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மேட்ச் நடந்துச்சு. அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்ப்போம். யூம்பாவும் தெலுங்கு டைட்டன்ஸும் யூபி யோதாஸும் புனேரி பல்சனும் ஆடினாங்க. இந்த இயரோட ப்ரோ கபடி அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது. யார் வேணால் வின் பண்ணுறாங்க. சூப்பரான ஒரு ஜம்பில் பங்கஜ் மொய்தே பாயிண்ட் எடுத்துருப்பார். 4 ரைடு பாயிண்ட்ஸ் ஒரே ஜம்பில் எடுத்தார். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அதேமாதிரி ஆதித்யா சிண்டே ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன், ரைடுக்கே சான்ஸ் கிடைக்காம இருந்த ஒரு பிளேயர் போன சீசனில், அதுக்கு முன்னாடி சீசனில், இந்த சீசனில் அவ்வளோ அசத்தலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. மோஹித் கோயத்துக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. ஸோ அதனால் இவரை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறாங்க. தரமாக அதை பயன்படுத்திக்கிறாரு. யூம்பா தெலுங்கு டைட்டன்ஸில் பரத் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில். போன சீசன் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. விஜய் மாலிக் 5 பாயிண்ட் எடுத்தார். அண்டர் ரேட்டட் பிளேயர். சுனில்குமார் 6 டேக்கிள் பண்ணார். பட் ஆனால் பிரயோஜனம் கிடையாது. புனேரி பல்சன்ஸ் யூபி யோதாஸ் மேட்ச்சில் பார்த்தோம்னா ககனகவுடா பரத் மாதிரியே ஹைட்டை யூஸ் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தார். சேம் இந்த சைடில் ஆதித்ய சிண்டே 12 பாயிண்ட்டு, பங்கஜ் மொய்தே 10 பாயிண்ட்டு, கௌரவ கத்திரி வழக்கம் போல் 5 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டார். ஸோ வின் பண்ணது என்னமோ புனேரி பல்சன்ஸ் தான். சேம் இந்த சைடில் தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயிச்சிருக்கு.